வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஎன்ஜிசியோடைய புது நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 4/10/2024 அப்போ விட்டுருக்காங்க, அதாவது இப்போ தான் சரிங்களா. அதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25/10/2024 வரைக்கும் இருக்குது சரிங்களா. 25/10/2024 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து அப்ரெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியம், ஏன்னா நமக்கு சவுத் ஜோனுக்கும் இங்கே சீட் அலோகேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா. நீங்கள் வெளியூருக்கு தான் போய் வேலை பார்க்கணுன்னு கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாட்டிலே வேலை பார்த்துக்கலாம். எந்தெந்த லொக்கேஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம், என்னென்ன ஜாப் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தான் கிடைக்கும். ஸோ சவுத் செக்டார் சென்னை சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றவங்களுக்கு 35 வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு வேக்கன்சியும், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 15 வேக்கன்சியும், ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன் அதாவது ஆயில் அண்ட் கேஸில் 2 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் 53 வேக்கன்சிஸ் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைப்ரரி அசிஸ்டண்ட், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு ஐடிஐ படிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்கல் ஃபீல்டில் சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அவங்களே வந்து இதில் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ வேணும், இல்லை பிஏ கிராஜுவேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் இப்போ ஜாப் அலோகேட் இருக்கோ அதில் நீங்கள் அதுக்கான தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களா, ஐடிஐ படிச்சிருக்கீங்களா, டிகிரி படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் சரிங்களா. ஸோ நமக்கு கொடுத்துருந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு 12th பாஸ் இருந்தாலே போதும். எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஐடிஐ எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் முடிச்சிருந்தாலே போதுமான அளவு. ஃபயர் அண்ட் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ்க்கு பிடெக் ஆர் பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு எக்ஸாம் கிடையாது சரிங்களா, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், மெரிட் லிஸ்ட் பேஸ்டாக தான் செலெக்ஷன் நடக்க போது, கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ்லாம் பார்த்துலாம், எவ்வளோ வயசுக்கு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஸ்டைஃபண்டும் பார்த்துலாம். ஸோ ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,000 ரூபா மாதம். இதே 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 8,050 ரூபா. ட்ரேட் அப்ரெண்டிஸாக இருக்கீங்க, 10th 12th தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 7,000 ரூபா. இதே ட்ரேட் அப்ரெண்டிஸில் ஐடிஐயில் நீங்கள் 1 இயர் டியூரேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா 7,700 ரூபா. அதே 2 இயர்ஸாக முடிச்சிருந்தீங்கன்னா 8,050 ரூபா சரிங்களா. உங்களோட ட்ரைனிங் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12 months சரிங்களா. 12 months உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நிறையா வந்து டிஏ டிஏ இதெல்லாம் கொடுப்பாங்க ஓகே. ஆனால் ட்ரைனிஸ்க்கு அது அலோடு கிடையாது. இங்கே இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ட்ரைனி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் எனி டிஏ அண்ட் டிஏ சரிங்களா. ட்ராவலிங் அலவன்ஸு கிடையாது, டியரன் அலவன்ஸும் கிடையாது. நீங்கள் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் இருக்கும். அப்போ டிஏ டிஏ இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் நீங்கள் வாங்க போகிற ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டு தான் அது சரிங்களா. ஸோ நீங்கள் ஜாப் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ரி நிறையா வந்துடும் சரிங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதில் எல்லாருமே அலோடு தான். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபி எல்லாருக்குமே ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும் ஓகே. நம்மளுடைய சென்னையிலே நீங்கள் வேலை வாங்கிக்கலாம். ஓஎன்ஜிசின்றது ஒரு மிகப்பெரிய கம்பெனி சரிங்களா. சரி, இம்பார்ட்டன்ட் டேஸ் பாருங்கள். இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து 25ஆம் தேதி சரிங்களா. ஜஸ்ட் 20 days தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 15லேயே பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதியே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க சரிங்களா. அப்போ ஒரே மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே. எதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஓஎன்ஜிசியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும் ஓகே. நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷனை சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.